செல்லம்மா சித்து 2 பேரும் நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்கு. அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது செல்லம்மாவை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க லக்ஷ்மி. அதுக்குள்ளே வராங்க மேகாவோட பாட்டி, அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கூப்பிடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க செல்லம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாலில் இருக்காங்க. மேகா யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த பாமை வந்து வச்சுட்டு வந்துடணும். அப்படி கொண்டு போயிட்டு அங்கே மேடையில் வச்சுட்டாங்க. வச்சுட்ட உடனே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். கண்டிப்பாக பாட்டியும் மாமாவும் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு டவுட்டு வரும். ரியாவை மட்டும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்துலேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. ரியாவை கூட்டிகிட்டு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு ஒரு இடத்துல இறங்குறாங்க. இறங்கிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அங்கே பாம் செட் பண்ணிட்டேன், அது எவ்வளோ நேரத்தில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவா, இன்னும் ஒரு 30 செகண்டில் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வெடிச்சிடும், ஆனால் அங்கே இருக்க ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆபத்து வரும். ஆனால் என்னை மட்டும் நீங்கள் காட்டி கொடுத்தீங்க, உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், வெடிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. கண்டிப்பாக வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக மாணிக்கம் வராரு. ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு. என்னது இது வெடிக்கும்னு சொல்கிற, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா இருக்கேன், ஒருத்தவங்க எனக்கு வாழற வரைக்கும் எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு நான் பாம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் நிச்சயதார்த்தமா அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு பாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, அங்கே இருக்க எல்லாருமே இறந்துருவாங்கல்ல, அது மட்டும் இல்லை, உனக்கு தேவையில்லாத வேலை, உன்னை எங்கேயாவது போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறாரு. அதுவா, அந்த பொண்ணு அதெல்லாம் மாட்டி விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் நம்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாது, ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவனை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டாரு மாணிக்கம். இது என்ன மேகா ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வச்சவர் கேட்குறாரு. இல்லை நான் வந்துட்டு சும்மா தெரியாமல் ரிங் வந்துடுச்சு அப்படின்னு மேகா அங்கே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன இது மேகா ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்து காட்டு அந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பார்க்குறாரு டிபியில். இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேர் மேகா, இவங்களோட ரிலேஷனுக்கு தான் யாருக்கும் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு பாம்பு செட் பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, அது வேறு யாரும் இல்லை, செல்லம்மாக்கு தான் இன்றைக்கி நிச்சயதார்த்தம், என் பொண்ணு மலரி எல்லாமே மண்டபத்தில் இருக்காங்க, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு எப்படிப்பா தெரியும் உங்கள் சொந்தக்காரங்கன்னு, ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால் நான் பாம்பு செட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி அதை வந்துட்டு சரி பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக அது வெடிச்சிரும், அங்கே இருக்க ஒருத்தரோட உயிர் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இப்போ என்ன தான் பண்ணுறது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்குறாரு. இருக்கு வழி இருக்குது, நாமளே போயிட்டு அதை தேடி எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. ஐயோ, அதெல்லாம் சொல்லாதப்பா, கண்டிப்பாக என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நாமளே போயிட்டு தேடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து வேகமாக மண்டபத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே கண்டிப்பாக உள்ளே போய் தேடணும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியுமா உனக்கு, அதுவும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும், எதில் வச்ச, நான் தேங்காயில் வச்சு கொடுத்தேன்ப்பா, தேங்காய்னா கண்டிப்பாக அது வந்து மேடை மேலே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்ம போயிட்டு தேடலாம், எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் அந்த தேங்காவை எடுத்து வெளியே கொண்டு வந்து நம்ம போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா, சட்டுன்னு ஏதாவது வெடிச்சிட்டா என்னப்பா பண்ணுறது, டைம் வேறு இல்லை, இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே எப்படியாவது அங்கே இருக்க எல்லாரும் உயிரையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க. மேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா பாம்பு வச்சுட்டேன், கண்டிப்பாக அங்கே இருக்க ஒருத்தர் கூட நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது, நீங்கள் வாழவே கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சித்துவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, உங்களை வாழ விட்டுருவேனானா அப்படின்னு சொல்லிட்டு மேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரியா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கூட்டி